Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபைனால பேசுறதுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ப்ராப்ளம் இல்லை. எழுத படிக்க தான் தெரியாது தமிழ். ஆனால் பிரசங்கம் பண்ண தெரியும், பேச தெரியும். only God's grace. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உங்களை மாதிரி ஒருவேளை பாட தெரியாம இருக்கலாம், பேச தெரியாமலே இருக்கலாம், ஏதாச்சும் மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ண மன்னிச்சிடுங்க. கர்த்தர் கிருபா எனக்கு பிடிக்கும், கற்றுக்க முடிஞ்சதுனால அவுட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட். ஸோ உண்மையில் இதில் இருக்கிற மீனிங் எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. வருஷ கணக்கில் நான் இது மறக்கவே மாட்டேன். கர்த்தர் சமூகத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அது பாடி தியானம் பண்ணி ரொம்ப நான் மெடிடேட் பண்ணிக்குவேன். அவங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு போகாமல் தடுத்து நிறுத்த சொல்லி அவங்களை கேட்குறப்போ கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை அங்கே போவிட மாட்டாங்க. கர்த்தர் பாதத்தில் நம்ம ஜெபம் பண்ணாம அவங்களோட பதிலுக்கு எதிர்பார்க்காம இஷ்டத்துக்கு நம்மளா டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போனா சில சமயத்துல ஃபெயிலியர்ஸ் வரலாம். அதனால நம்ம இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுக்காம கர்த்தரோட லீடிங்காக கர்த்தர் சமூகத்துல வச்சுட்டு, அப்பா நான் இப்படி நினைக்கிறேன், இது என்னோட பிளான், ஆனா உங்க பிளான் என்ன ஏசப்பா, என்னோட பிளானுக்கு நீங்க அனுமதிக்க வேண்டாம், அது உமக்கு சித்தமானால் நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கிறீங்க, நான் எடுத்த ஸ்டெப்ல எனக்கு பிளெஸிங் இருக்கா இல்ல ஃபெயிலியர் இருக்கா, ஏதாச்சும் ஆபத்து எனக்கு நடக்குமா, நீங்க எல்லாம் அறிஞ்ச தேவன், நீங்க அக்கார்டிங் டு யுவர் வில் ப்ளீஸ் லீட் மீ அண்ட் கைட் மீ அண்ட் ஹெல்ப் மீ டு walk the way I should walk ன்னு அவங்களிடத்துல கேட்கிறப்போ கர்த்தர் கண்டிப்பா நம்மளை வழி நடத்த வல்லவரா இருக்கிறாங்க. எங்க போகணும், என்ன பேசணும், பேச கத்து கொடுங்கப்பா. என் பேச்சினால யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், அது உங்களுக்கு பிரியமான பேசா இருக்கணும், ஏன் கிரிய உங்களுக்கு பிரியமானதா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இடத்துல கேட்கிறப்போ அது ஊழிய பாதையா இருக்கட்டுமே, வேற எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மளை நடக்க வைப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அதனால உண்மையிலே நமக்கு எங்கேயாச்சும் போறதுக்கு முன்ன ஒரு 2 நிமிஷமாவது கர்த்தர் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். கர்த்தர் கண்டிப்பா எங்க செல்லணும், என்ன பேசணும், வழி நடத்துவார். நான் வாய் திறந்து வச்சிருக்கிறேன். I open my mouth widely, fill it and use. When we ask like this, God Almighty, definitely He fills our mouth and He uses according to His will and purpose. So, let us ask God, let us receive answer from Him. Answer in a sense, directly He may not appear and speak like human being, but He gives some leading inside of our heart. Our inner being will speak us and guide us when we give our ear to listen. Our inner beings talk. We must be very careful. We need to ask wisdom and knowledge. So we receive and our way will be blessing. Praise be to the Lord God Almighty. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை மகிமை மகிமை.